ஹலோ கேர்ள்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டிலேயே ஈஸியாக ஃபேஷியல் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வச்சு பார்க்க போகிறோம். 4 ஸ்டெப்பில் ஈஸியாக நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ஃபேஷியல் தான் பார்க்க. ஸ்டெப் நம்பர் 1 கிளென்சிங். நம்ம அதுக்கு டொமேட்டோ எடுத்திருக்கோம், வேற மில்க்கும் எடுத்திருக்கோம், ஒரு பவுல் ப்ளஸ் ஸ்பூன், 2 டீஸ்பூன் மில்க் யூஸ் பண்ணலாம். மில்க் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, கிளென்சிங்க்கு மில்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா உங்கள் ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணும். அதே மாதிரி டொமேட்டோவும் ஒரு டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கிளென்சரை நல்லா வைப் பண்ணிக்கலாம் ஃபேஸில். வைப்பர் இல்லைன்னா டிஷ்யூ ஏதாவது வச்சு நல்லா ஒரு இடம் விடாமல் நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. மில்க் எதுக்கு நம்ம இதுக்கு ஆட் பண்ணியிருக்கோன்னா, மில்க் வந்து நல்ல ஒரு கிளென்சிங் ஏஜென்ட். அது கூட டொமேட்டோ வந்து நம்மளை நல்லா பிரைட்டன் ஆக்கும். ஸோ நல்லா வைப் பண்ணுங்கள், இல்லைன்னா கிளென்ஸ் பண்ணுங்கள். ஒரு இடம் விடாமல் நல்லா இந்த கிளென்சரை யூஸ் பண்ணுங்கள். கண்ணு கீழே எல்லா இடமும் நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல டர்ட் எல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும் நம்ம ஸ்கின்ல. அப்புறம் தான் ஃபேஷியலுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தரும். பண்ணியாச்சு. ஸ்டெப் நம்பர் 2 ஸ்க்ரப்பிங். ஸ்க்ரப்பிங்க்கு நம்ம 1 டீஸ்பூனுக்கு பாதாம் பவுட்ரு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளார். நான் வீட்டிலே நல்ல ரைஸ் ஃப்ளார் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வீட்டிலே நல்ல ரைஸை வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணி அதை வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் ஃப்ளார் வந்து நல்ல ஒரு ஸ்க்ரப்பிங்காக இருக்கும். அது கூட நம்ம 2 டீஸ்பூன் மில்க் யூஸ் பண்ண போகிறோம். மில்க் வந்து ரொம்ப நல்லது. நம்ம ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் கொடுக்கும். ஸோ மில்க்கை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். நல்ல மெதுவாக ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். ரொம்ப போட்டு ஃபேஸை தேய்க்காதீங்க. ஸ்க்ரப்பர் வந்து லைட்டாக ஸ்க்ரப் பண்ணுங்கள், ரொம்ப ஹார்ஷாக பண்ணாதீங்க. ஸ்க்ரப் வந்து நம்ம டெட் செல்ஸ் தான் ரிமூவ் பண்ணும். ஜா லைன்லேயும் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப்பர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நல்லா உங்கள் டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். ஸோ ஸ்க்ரப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மசாஜிங் க்ரீம். மசாஜிங் க்ரீமுக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் யூஸ் பண்ணியிருக்கேன். கெட்டியான வீட்டில் உள்ள தயிர் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் கஸ்தூரி மஞ்சளும் உங்கள் ஃபேஸ்க்கு எவ்வளவோ அவ்வளோ தக்குன ஆட் பண்ணலாம். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. மசாஜிங் க்ரீமை நல்ல ஃபேஸில் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். தயிர் நம்ம எதுக்கு ஆட் பண்ணியிருக்கோன்னா, நல்லா நம்ம ஸ்கின்னை வந்து சாஃப்ட் ஆக்கும். அதனால் ஜென்டிலாக தான் இருக்கும். நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணுங்கள் உங்கள் ஃபேஸில். மசாஜ் நல்லா கண்ணு கீழே, இந்த ஃபோர்ஹெட்டில் ஒரு இடம் விடாமல் நல்ல நான் பண்ணுற மாதிரி நல்ல மெதுவாக நல்லா அழகாக மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணதும் நல்ல ஒரு க்ளோ கொடுக்கு. ஸ்டெப் நம்பர் 4 ஃபேஸ் மாஸ்க். உங்கள் ஃபேஸ்க்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சாண்டல்வுட் பவுட்ரு யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நல்ல நேச்சுரல் சாண்டல்வுட் பவுட்ரு யூஸ் பண்ணுங்கள். அது கூட 1 டீஸ்பூன் மில்க் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி 1 டீஸ்பூன் டொமேட்டோவும் யூஸ் பண்ணுங்கள். நல்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். நல்லா ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஃபேஸில் நல்லா மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஒரு இடம் விடாமல் நல்லா மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஃபேஸ் மாஸ்க்கை நல்லா ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் கை வச்சு கூட யூஸ் பண்ணலாம். நல்லா ஒரு இடம் விடாமல் நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் அப்ளை பண்ணிட்டேன். கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்குது. சரி, அதெல்லாம் பார்த்தா முடியுமா? ஸோ நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஃபேஸில். 20 மினிட்ஸ் கழித்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட் லுக் கொடுக்கும் உங்கள் ஃபேஸில். ஃபேஸை தொடச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஸ்டெப் ஆலோவேரா ஜெல் நல்லா அப்ளை பண்ணுங்கள் உங்கள் ஸ்கின்னில்.
இந்த ஆலோவேரா ஜெல் நம்ம இங்கே எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, சாண்டல்வுட் பவுட்ரு போட்டனால நம்ம ஸ்கின் வந்து நல்லா ட்ரை ஆயிரும். அதுக்குன்னு நம்ம இந்த ஆலோவேரா ஜெல் போட்டோம்னா நல்ல ஒரு க்ளோயிங் ஸ்கின் கொடுக்கும். லாஸ்ட்டாக நல்ல ஒரு ஃப்ரெஷ் லுக் கொடுக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடியும்.